ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபினாலியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ட்ரெய்லரை பார்க்கும் போதே சும்மா வெறியா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட எல்லா கேரக்டருமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மூவிலையும் கண்டிப்பாக எல்லா கேரக்டரையும் ரிவீல் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு லெவல்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு டைம் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது எதுக்காகனா கண்டிப்பாக வெக்னாவை வந்து இந்த தடவை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ஸ் எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஹாப்பர் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. இந்த ட்ரெய்லரோட இம்பார்ட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தீம் சொன்ன மாதிரியே ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் வந்துட்டு கொண்டுறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்போனா தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து லெவலுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்கான். நான் சொன்ன மாதிரியே இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான். ஏன்னா வெக்னாவை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வெக்னாவை அழிச்சாதான் நம்ம வந்து ஹாக்கின்ஸையும் இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ போராடுறது வந்து உனக்காக மட்டும் கிடையாது, இந்த ஹாக்கின்ஸ்க்காகவும் கிடையாது, இந்த வெளியே இருக்க இந்த உலகத்துக்காக நீ போராடிட்டு இருக்க அப்படின்னு ஹாப்பர் லெவல் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. வெக்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்திருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகிட்ட இருந்த பவர்லாம் எடுத்து அபியூஷையும் ஹாக்கின்ஸையும் வந்து ஒன்றா இணைக்கிற சீன்ஸ்லாம் வந்து காட்டியிருக்காங்க. வெக்னாவோட பவரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெக்னா ஃபுல்லாக காட்டல, ஆனால் அவனோட ஹேண்டை காட்டியிருக்காங்க. அந்த ஹேண்டை பார்க்கும்போது அந்த ஃபிங்கர்ஸ்லாம் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. அப்போ வெக்னாக்கு இந்த சீசனில் கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. இந்த எபிசோடில் எல்லாரும் வெக்னாக்காக வெயிட் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஆர்மிஸ்லாம் வந்து உள்ளே போகுது. கண்டிப்பாக ஃபினாலியோட ஃபைட் பார்த்தீங்கன்னா வெக்னா விசஸ் ஆர்மி அண்டு லெவல் டீமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு சீனில் டஸ்டின் இருக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் வந்து அவங்க கூட கம்பைன் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை வெக்னாவை அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் இவங்களோட கம்பைன் ஆகிறாங்கன்னு தெரியல. நமக்கு எபிசோட் வந்தால் தான் தெரியும் ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த அபிஸும் நம்ம ஹாக்கின்ஸும் அந்த ஒன்றா மெர்ஜ் ஆகிற சீன் ஒரு சின்னதாக காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக மெர்ஜ் ஆக போகுது. ஸோ அந்த சீனை பார்த்துட்டு டஸ்டின் வந்து சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறோட ரியாக்ஷனை பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பாக அந்த ரெண்டு உலகமும் வந்து ஒரு மோதிக்க போகிற சுச்சுவேஷனில் தான் அவன் அப்படி சொல்கிறான்னு தெரியுது. அப்போது அந்த சீன்ஸ் கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த ட்ரைலரில் ஒவ்வொரு சீன்ஸையும் சஸ்பென்ஸாக வச்சிருக்கீங்களா, த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கீங்களா, பார்க்கும் போது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ட்ரைலர் எண்டில் பார்த்தீங்கன்னா லெவலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேங்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது லெவல் வந்து உள்ளே போய் வெக்னாவோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு காஸ்டியூம்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் தான் காட்டியிருக்காங்க, ஆப்போசிட் சைட் காட்டல. அது வந்து எபிசோடில் ஃபுல்லாக காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ரைலர்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவை வந்து காட்டல. அப்போது அந்த ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது ஸ்டீவ் வந்து ஃபுல்லாகவே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஸ்டீவை வந்து கண்டிப்பாக இந்த எபிசோடில் வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு. டஸ்டின் ஏன்னா அந்த அளவுக்கு கதறி அழுற சீன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அவன் அழுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டீவுக்காக தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பான் ஸ்டீவ் கிட்ட, நீயும் போயிட்டுன்னா எனக்கு வேறு யாருமே இல்லை, என்னை இழக்கிறதுக்கு வேறு யாருமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் கிட்ட ஃபீல் பண்ணி ரொம்ப சொல்லியிருப்பான். ஸோ அவன் அழுவுறதை பார்த்தா ஸ்டீவை கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. அப்போ கண்டிப்பாக ஸ்டீவை வந்து அவங்க சொன்ன மாதிரியே இந்த எபிசோடில் கொண்டுருவாங்க தான் நினைக்கிறேன். ஃபினாலியோட ஸ்டீவோட கேரக்டர் வந்து எண்ட் ஆக போகுது. எப்பயுமே இவங்களுக்கு இதான் வேலை. எந்த ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும் அந்த கேரக்டர் கொள்றது தாங்க இவங்களுக்கு வேலையே. எவ்வளோ ஒரு அருமையான கேரக்டர் ஸ்டீவ், எல்லாரும் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டீவ் கேரக்டர் இந்த எபிசோடோட எண்டு பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எபிசோடு வந்தால் தான் தெரியுது. என்னோட அசம்சன் அப்படி தான் இருக்குது. ஏன்னா டஸ்டின் அந்த அளவுக்கு அழறான். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டீவ் வந்து இந்த எபிசோடில் செத்துருவானா இல்லை உயிரோட இருப்பானான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போதைக்கு இந்த ட்ரைலரை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ பண்ணி பார்க்கலாம் ஃபினாலே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் தான் நான் அடுத்த போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். உங்களிடம் வந்து நான் விடைபெறுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.